பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது உள்ளத்தால வந்து சில கஷ்டங்கள் இருக்கலாம், வாழ்க்கையிலேயே சில தடைகள் இருக்கலாம், வேலையாளர்களோ இல்லை தொழிலாளர் மற்ற இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்கிறது அடிப்படையாக ஒரு ஓம் நம சிவாய மந்திரத்தில் நாங்கள் தரவாண்டிருக்கோம். அந்த மந்திரத்துக்குள்ள சில ஆழமான விஷயங்கள்லாம் இருக்குது. அது சில பேருக்கு தெரியாது. ஏன்னா அது இந்த மந்திரம் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். அது நாங்கள் வந்து பல இதெல்லாம் பார்த்து எல்லாம் செய்து தான் அடிப்படையை நாம் வந்து மனிதர்களுக்கு நமச்சிவாய மந்திரம் அது பஞ்சசிவாய மந்திரம் நம்ம உடலுக்குள்ள அந்த மந்திரங்கள் பஞ்ச குழந்தைகள்லாம் இயக்கிட்டு இருக்கு. ஸோ அதை கட்டுப்பட்டுன்னா அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம அடிப்படையில் கட்டுப்பட்டு தான் ஆகணும். இப்போ நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொன்னதுனால உங்களுக்கு சில புண்ணியங்கள் கிடைக்கும். இந்த ஆன்மா அந்த பிறப்புக்கு நாங்கள் வந்து ஜெயநந்தினிக்கு நம்ம வந்து இப்போ வேண்டு வச்சு நம்ம சமைச்சிருக்கோம். இந்த வேண்டுகோள் நமக்கு போயிடுச்சு. குறிப்பாக வந்து சித்தர்கள் வந்து யார் வந்தாலும் அவங்க எல்லாம் ஒன்று தான். அவங்க வந்து இந்த ஜோதியை கலந்துட்டாங்க. ஒரு குலமாக அவங்க இருக்காங்கன்னா ஒரே ஜோதியாக இருக்காங்க. பல பேர் வந்து சித்தர்களை அடைஞ்சிட்டாங்க, கடவுள் பெற்றுட்டாங்க. எத்தனை பேர் எப்படி பெற்றிருந்தாலும் எல்லாம் ஒன்று தான். அவங்களுக்குள்ள ஒன்றே கூட ஒருவனே தேவன். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பட்டினத்தடிகள் வந்து இப்போ இந்த ஆன்மாவுக்கு வந்து வந்துட்டு போயிருக்காரு. பட்டினத்தார் அவர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் வந்து அந்த யார் வந்தாலும் அவர் 1 வந்தாலும் 9 வந்தாலும் எல்லாம் ஒன்று தான். ஏகன் அநேகன்னு சொல்லுவோம். கடவுள் வந்து பலவாக இருப்பாங்க, பார்க்கறதுக்கு ஒன்றாவும் இருப்பாங்க. பல மதங்கள் இருக்கலாம், பல வழிபாடுகள் இருக்கலாம். என்ன எப்படி இருந்தாலும் கடவுள் அருட்பெரும் ஜோதி ஒன்று தான். அதுதான் தெய்வம். ஓம்கார நாதம் தான் தெய்வம், அருட்பெரும் ஜோதி தான் தெய்வம். ஆனால் நம்ம உருவமாக பல அறிவிப்பு வச்சு நம்மளோட சடங்கு வழிபாடுகளை வச்சு பல தெய்வமாக வழிபாடு செய்வோம். அது குற்றம் கிடையாது. ஏன்னா அது வந்து மனிதன் அடிப்படையில் பக்தியை வளர்க்க வேண்டும்ன்றதுக்காக நாம் வந்து அது அடிப்படையில் நம்மளுடைய மூதாதையர்கள் சொல்லப்பட்டு கேள்விப்பட்டு நம்மளுடைய பாரம்பரியமாக நம்ம வந்து பக்தி என்ற நிலையில் அந்த வழிபாடுகள் செய்துட்டு வரோம். பக்தி என்ற நிலையில் அந்த வழிபாடு நம்ம செய்துட்டு வரோம். ஓகே, அது தவறு கிடையாது, அடிப்படை. ஸோ நாம் வந்து பக்தி என்ற நிலையில் தொடர்ந்து காலமெல்லாம் அதையே பயன்படுத்தினாலும் அது வளர்ந்து முக்தி நிலைக்கு போய் சேரணும். பக்தியிலேயே இருக்கவும் கூடாது. பக்தி என்பது வளர்ந்து முக்தி நிலைக்கு போகிறதுக்கு சித்தர்கள் நமக்கு வழிவகுத்திருக்காங்க. ஸோ சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதன் வாழும் பொழுதே ஆன்மாவை விமோச்சனம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. அது பல நூல்கள், பல சித்தர்கள் எழுதி வச்சுருக்காங்க. அது மனிதர்களை வந்து அதை அறிஞ்சவங்க அதை நல்லா எடுத்து வாழ்க்கையில் பயன்படுத்தி இந்த இன்மை வாழ்க்கையிலேயே அந்த இன்பத்தை பெற்றவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க நமக்கு தெரியல. நம்ம வந்து தேடலை, தேடுனால் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொன்ன மாதிரி தேடணும். இப்போ நம்ம உணவுக்காக, உடைக்காக, ஆடம்பர வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் நம்ம என்னென்னமோ பாடுபடுறோம். குற்றமே கிடையாது. எல்லாருமே ஒரு தொழில், 2 தொழில், 3 தொழில் செய்கிறோம், வியாபாரம் செய்கிறோம், எல்லாம் நல்லது தான். ஆனாலும் உங்கள் ஆன்மாவுக்காக நீங்கள் கொஞ்சமாவது முயற்சி எடுத்து தேடணும். ஏதோ இதை போதும் அதே போதும்னு இருக்கக்கூடாது. ஒரு வேலை செஞ்சால் போதும் நம்ம இருக்க முடியல. 2 வேலை 3 வேலை செய்யணும் தானே, அது குற்றம் கிடையாது. நான் சொல்லிட்டேன், எல்லாரும் செய்யுங்க. ஆனால் ஆன்மா விமோச்சனத்துக்கு ஒரு பகுதி இருக்குன்றத அது வந்து மறுமை வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. மறுமை இப்போ வாழ்கிறது இன்மை வாழ்க்கை. இது வந்து இன்மை வாழ்க்கை வந்து அழியக்கூடியது, சிற்றின்ப நிலைக்கு உட்பட்டது. நமக்கு வந்து அந்த பேர் ஆற்றல் கிடைக்காது, அந்த ஆன்ம நிலையை பெற முடியாது. ஸோ நீங்கள் அடிப்படையில் இந்த மாதிரி கொஞ்ச நேரமாவது உட்காந்து உங்கள் வீட்டுங்களில் கொஞ்ச நேரம் நம்ம வந்து அந்த மனதை கண்களை கொஞ்சம் நேரம் மூடிட்டு இருக்க முடியும். 3/4 மூடிடுங்க, 1/4 லேசாக திறந்துங்க. நீங்கள் வந்து ஓம் நம சிவாய மந்திரத்தை சொன்னாலே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது கண்டிப்பாக வேலை செய்யும். ஏன்னா அந்த அடிப்படையில் உங்கள் மன தெளிவு ஏற்பட்டால் மன தெளிவுக்குள்ளே நீங்கள் வந்து சில நிம்மதியை காணலாம். அந்த நிம்மதி தான் கடவுள், அன்பு தான் கடவுள், அறிவு தான் கடவுள். அந்த அறிவை நீங்கள் தேடணும். கடவுள்னா அன்பு தானாக வந்துடுவார் அப்படி இல்லை. எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இறைவன் வீட்டிலையும் இருக்காங்க, கோழி ஆலயத்துலையும் இருக்காங்க, வெளியில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. நீக்கமாக எங்கும் இருக்குன்றாங்க. நம்ம வந்து அதை ஏற்றுக்கொண்டா எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. நம்ம வந்து அங்கே தான் அதை இருக்கிற அங்கே தான் போவாங்க. எங்கும் நீக்கமாக இருக்கின்றான் இறைவன். ஏகன் அநேகனாக இருக்கான், ஒன்றாவும் இருக்கான். ஏகன்னா 1, அநேகன்னா பல. நாம் எண்ணக்கூடிய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி இறைவன் வந்துடுவார். ஆனால் நாம் எண்ண மாட்டோம், அவ்வளோதான். அடிப்படை என்னன்னு சொன்னால், எல்லா அலுவலும் நம்ம செய்தாலும் நம்ம ஆன்மாவுக்காக கொஞ்ச நேரமாவது உட்காந்து ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷமாவது கொஞ்ச நேரம் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு உங்கள் வேண்டுகோள் இருந்தால் நீங்கள் வேண்டுகோள் செய்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அடிப்படையில் நம்ம வந்து இப்படி தான் வாழ்க்கையை வாழணும். சும்மா உலக வாழ்க்கை இம்மை வாழ்க்கையை மட்டுமே அதையே காலமெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தோமா நம்மளுடைய விமோச்சனம் வந்து கிடைக்க காலம் பத்தாது. காலம் வந்து பொண்ணானது. இந்த இளமைக்கு நம்ம இப்போ போதுன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம்.
அப்புறம் நடுப்பகுதி வந்து நம்ம கல்யாணம் திருமணம் பண்ணவங்க அந்த நேரத்துக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைச்சுக்குவாங்க. அப்புறம் பிள்ளை பிறந்ததும் அப்புறம் அப்படியே வளர்க்க வச்சு அப்படியே அறிவு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை அப்படியே வாழ்க்கையை முடிச்சுக்குவோம். அப்போ ஏமாந்துக்குவோம் கடைசியில். இப்போ வந்து வள்ளுவர் வந்து திருவள்ளுவர்னு கேள்விப்பட்டிருக்கு. திருவள்ளுவர் வந்து சாதாரணமாக புலவர் இல்லாத அவர் கடவுள். நல்லா தெரிஞ்ச திருக்குறளை நீங்கள் தொட்டு கும்பிட்டீங்கன்னா அது உங்களை காப்பாற்றிடும். உங்கள் பேர் நினைக்க தெரியாது இந்த விஷயம் யாருக்குமே. ஸ்கூலில் பிள்ளைங்களாம் திருக்குறள் படிக்கிறாங்க. ஆனால் அந்த விளக்கம் வந்து ஆழமாக நமக்கு தெரியல. திருக்குறள் வந்து நம்மளுடைய வேத நூல். அது வந்து அதில் வள்ளுவர் வந்து சொன்னதெல்லாம் தெய்வ வாக்கு. ஒன்றே ஒன்று சொல்லணும். முதல்ல இந்த உலகத்தில் வந்து யார் உயர்ந்தவங்கன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னா, தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லார் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு. அப்படியே வெளிப்படையாக சொல்லிட்டாரு. இதை நம்ம சொல்லக்கூடாது, அவர் சொல்லியிருக்காரு. அதனுடைய பொருள் விளக்கம் என்னன்னா, தவம் செய்வவங்க மட்டும்தான் உண்மையான இந்த உலகத்தில் பிறந்த வேலையை கர்மத்தை செய்கிறாங்க. நீங்கள் மற்ற வேலையெல்லாம் செஞ்சால் அவங்க அதை எடுத்துக்கல. நம்ம சொல்கிறோம் நம்ம வாழ்க்கைக்கு வருமானத்துக்கும் வசதிக்கும் வேலை செய்யணும்னு அது வேண்டான்னு சொல்லலை. நீங்கள் தவத்தை ஏன் செய்யலை அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி மற்றெல்லாம் அந்த தவம் செய்யாதவங்க யார் இருந்தாலும் அவம் செய்வார் ஆசைப்பட்டு. அவம்னா பாவம். பாவிங்க நம்மளே ஒத்துக்க வேண்டியதான். நம்ம இன்னொருத்தர் சொல்லக்கூடாது. அவங்க ஒத்துக்க வேண்டியதான். நீ தவம் செய்யலான்னு நீ பாவி தான். அந்த வாழ்க்கை அந்த மனித பிறப்பு உனக்கு வீணான ஒரு நிலை தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி வந்து இப்போ பிறந்துட்டோம்ல, மனிதனா பிறந்துட்டோம். அது வந்து யாரும் வந்து கேட்டோ கேட்காம பிறந்துட்டோம். அது கடவுளோட ஆசீர்வாதம். சரி, பிறப்பென்னும் பேதமை. இப்போ பிறந்தது வந்து பேதமைன்றாரு அதே திருவள்ளுவர் தான். அப்போ நம்ம பிறந்ததே வந்து பேதமைனா அது வந்து அறியாமைன்னு சொல்லுது. அது வந்து நம்ம ஏன்னு கேட்டால் உனக்கு பிறக்காம இருக்க வழி இருக்கு, நீ அதை தேடல. அப்படி நீ தேடாம நீ இப்படியே பாவத்திலே உட்பட்டு வாழணும் அப்படின்னு சொன்னா நீ பிறந்தா உனக்கு அது பாவம் தான்ன்றாரு. அது பேதமை என்னன்னா பாவம். அந்த நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காப்பது அறிவுன்றாரு, காண்பது. இந்த சிறப்பெனும் செம்பொருள்னா அருப்பெரும் ஜோதி வந்து கடவுள் ஆன்ம சுரூபமா எங்கும் இருக்காங்க. அந்த கடவுளோட ஆசையாருள்ள நீ தெரியணும்னா அது பெற்று அந்த வழிபாடு செய்து அடைஞ்சன்னு சொன்னாக்கா உன்னோட பிறப்பு வந்து தொடர்ந்து இருக்காது. அப்போ பிறப்பு இல்லைன்னா இறப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம போய் கடவுளோட போய் சேர்ந்துருவோம். அதுக்கு தான் இந்த வழி வந்து அடிப்படையில் நாம் இந்த தியானத்தை செய்யும் பொழுது நமக்கு அந்த ஆன்ம விமோச்சனம் கிடைக்க வழி ஏற்பட்டுரும். அப்போ நம்ம உலக வாழ்க்கையும் வாழ்ந்துக்கிட்டு ஒரு பகுதியாக ஒரு கண்ணா, இன்னொரு பகுதி இன்னொரு கண்ணா, ஆன்மாவுக்கும் உங்களுக்கு விமோச்சனம் புண்ணிய பலம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வேற நீங்கள் காசு கொடுத்து சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க வசதி இருக்கிறவங்க, அது ஒரு பகுதி இன்பம், உலக இன்பம், பொருள் இன்பம். ஸோ அருள் இன்பம் என்னன்னா, நான் சொல்லக்கூடிய வழிபாடுகளை நீங்கள் அடிப்படையில் சின்ன சின்ன அளவுக்கு செய்யும்போது உங்கள் மனம் வந்து தெளிவு ஏற்பட அது வந்து ஒரு புண்ணிய பலம் உங்களுடைய மறுமை பகுதிக்காக சேர்க்கப்படுது. அது உங்களுக்கு தெரியாது முதல்ல. ஸோ நீங்கள் பூஜை செய்யத்தான் உங்களுடைய உள் உணர்வு உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். உங்கள் உள் மனம் வந்து உங்களோட அமைதி பெறும், ஆனந்தம் பெறும். அதுதான் வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடியது. இன்னொன்று சொல்லிட்டாங்க, முதல் பிறப்பு எடுத்துட்டோம். இப்போ வந்து தோன்றி புகழோடு தோன்றுது. நம்ம வந்து தோன்றிட்டோம் மனிதனாக பிறந்து புகழோடு தோன்றுது. அதுவும் வள்ளுவர் தான், திருவள்ளுவர் தான் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து புகழோடுனா எல்லாரும் ஒவ்வொரு திறமை வச்சுக்கலாம், படித்து பட்டதாக இருக்கலாம், அந்த புகழ் அவங்க சொல்லலாம். மனிதனாக பிறந்தவன் உள்ளுக்குள்ளேயே உணர்வு பெற்று கடவுளோட அந்த இன்பத்தை அவன் உணர்ந்து இருக்கணும். கடவுளோட இன்பம், அது கடவுள் இன்பத்தை அவன் உணர்ந்தால் அதுதான் வந்து அந்த தோன்றல் பிறப்பு எடுத்ததுக்கு புகழ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி உனக்கு அது செய்ய முடியாது போச்சுன்னா தோன்றலின் தோன்றாமை நன்றுட்டார். அது வந்து ரொம்ப ஏசுற மாதிரி இருக்கு. நீ பிறந்ததை விட நீ பிறக்காமலே இருக்கலாம், எப்படி இருக்கும் நம்ம கோவம் அப்படி சொல்றது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் காசுலாம் செலவு பண்ண வேண்டாம். இப்போ சில வழிபாடு யாகம்லாம் வச்சு செய்யறாங்க, பயங்கரமா இருக்கு பார்த்தா. அந்த மாதிரிலாம் நீ செய்ய வேண்டாம், அதெல்லாம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாங்களாம் வந்து பல வருஷம் அனுபவத்தில் 30 வருஷம் அனுபவத்தை வச்சு பேசுகிறோம். இன்னைக்கு நேற்று நம்ம செஞ்ச பேசல. உங்கள் இன்பத்தை உங்களுடைய உண்மையை நீங்களே உணரணும். அதுதான் உங்கள் ஆன்மாவுக்கு விமோச்சனம், உங்கள் மனித பிறப்புக்கு புண்ணியம். அதுதான். அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, நம்மலாம் படிக்கிறோம், பல கல்வியெல்லாம் படிக்கிறோம், எல்லாம் அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி. கற்றதனால ஆய பயனுக்குள் வாழ இருக்கும் நற்றார் தொழார் எனின் அப்படின்னாரு. அது திருவள்ளுவர் தான் சொன்னாரு. நம்ம இன்னைக்கு உலகத்தில் எல்லா படிப்பும் படிக்கிறோம், அதெல்லாம் குற்றமே கிடையாது. மேல் படிப்பு, அந்த படிப்பு, எல்லா படிப்பும், பட்ட படிப்பு எல்லாம் படித்தாலும்
ஞான நிலைக்குன்னு ஒரு ஆன்மா, அதை இந்த ஞான கல்வின்னு ஒன்று சொல்லுவோம். அதுதான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த வழிபாடு நிலை. அந்த கல்வியை நீங்கள் கற்க ஏன் முயற்சி பண்ண மாட்டீங்க? இப்போ மற்ற மதங்கள்லாம் என்னென்னமோ பாடுபடுறாங்க, நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அவங்க மற்ற இதில் இப்போ கொஞ்சம் முன்னேற்றமாக இருந்தாலும் அந்த பக்தி நிலையில் அந்த கல்வி எப்படி படிக்கணும், அது எப்படி வளர்க்கணும், மற்றவங்ககிட்ட எப்படி அணுகணும்னு அவங்க போராடி போயிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பக்தி வச்சிருந்தாலும் அது அடிப்படை பக்தி பத்தாது. அது சரியே என்று சொல்லுவோம். சரியா சும்மா ஏதோ ஒரு பூவை போட்டுக்கிட்டு தண்ணியை வச்சுக்கிட்டு பூஜை செய்யறது பத்தாது. நம்ம ஆத்மாவுக்கு அது பத்தாது. இப்போ நம்ம ஆத்மாவுக்கு நாமளே வந்து பூஜை செய்து நம்ம போய் இறைவனோட சேர முடியும். அதுக்கு தான் வந்து அந்த சரியை முடிஞ்சு கிரியைனா அந்த அர்ச்சகர்கள்லாம் அந்த குடும்பங்கள்லாம் வந்து கோயிலில் பூஜை செய்வாங்க. கிரியை அது செஞ்சாலும் ஞானத்தை முக்தி நிலையை பெறலாம். ஆனால் ரொம்ப கஷ்டம். நீங்கள் ரொம்ப வேதங்கள்லாம் படிக்கணும், 4 வேதம் அது இதெல்லாம் படிக்கணும், ரொம்ப இதாக இருக்கணும், கட்டுப்போப்பாக இருக்கணும். அப்போ யோகம் இருக்குது. யோகம்னா நீங்கள் அப்படியே கண்ணை மூடி தியானம்லாம் செய்யணும். அது என்னென்னமோ கஷ்டம் அதெல்லாம் இருக்குது. இப்போ ஞானன்றது இப்போ நம்ம சொல்கிறது வந்து சரியே பெரிய யோகம் ஞானன்றது தான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சித்தர்கள் சொன்னதெல்லாம் ஞானம். ஞானத்துக்கு நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம். ஞானத்துக்கு எதுவுமே நீங்கள் வைக்க வேண்டாம். மனசை கண்ணை மூடி வச்சாலே அது வந்து உங்களுக்கு பூஜை, காசு செலவு இல்லை, அது செலவு இல்லை. ஆனால் உங்கள் பேருக்கு தெரிய மாட்டேங்குது. செய்வாங்க, அது கஷ்டப்பட்டு செலவு பண்ணிக்கிட்டு அது இதுவும் அலைஞ்சி திரிஞ்சுக்கிட்டு தான் தேடுறாங்க. அது வந்து சரியே கிரியே யோகத்துக்குள்ளே தான் இருக்குது. நம்ம ஞானத்தில் வந்து செலவே இல்லை. உங்கள் மனம் உங்கள் எண்ணம் தான். எண்ணத்தை அங்கே போடணும். எண்ணத்தால் நீங்கள் நினைக்கணும். உங்கள் மனம் செயல்பட பணம் காசு செலவு இல்லாமல், அலைச்சல் இல்லாமல் வீட்டில் உட்காந்த இடத்துலையே உங்கள் கடவுளோட இதில் நீங்கள் பெற முடியும். அது உங்கள் மனம் வந்து உங்களுக்கு சொல்லணும். நம்ம வந்து அளவுக்காக சொல்லலை, நிச்சயமாக சொல்லலை. சரி, இன்னொன்று வந்து 2 நிலைகள் வந்து இந்த மனித உடலில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இருமை வகை தெரிந்து அறம் பூண்டால் பெருமை புறங்கிட்டு உலகம். இந்த உலகத்தில் எத்தனையோ பெருமைகள் இருக்கும். நீங்கள் அரசனாக வாழலாம், நீங்கள் பெரிய மேதையாக வாழலாம், எல்லாம் வாழலாம், அதெல்லாம் பெருமை இல்லைன்ட்டாரு. இருமைனா இப்போ பிறப்பு எடுத்ததுக்காக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு மறுமைக்கு போகக்கூடிய அடுத்து நம்மளுடைய நிலைமை என்ன, இந்த இறப்புக்கு பின்னால் என்ன இருக்குது, அடுத்து என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா தான் இருமை. இன்மை மறுமை இந்த 2 மையும் தெரிஞ்சு அறம் பூண்டார்னா இந்த உலகத்தில் சத்தியவானா வாழ்ந்து காட்டணும். நம்ம ஏமாத்திலாம் வாழ முடியாது. நீ என்ன ஏமாத்தினாலும் பூஜை பண்ணால் வேலை செய்யாது. அது போச்சு. அதான் அறம் பூண்டார். அறம் பூண்டார்னா பூஜையும் செய்யணும், உத்தமமாக வாழ்ந்து காட்டணும். அறம் பூண்டார் பெருமை பிறங்கிட்டு உலகினார். பெருமை வந்து எந்த உலகத்துக்கும் அது நினைச்சு நிற்கின்றார். பிறங்கிட்டு எந்த உலகத்துக்கும், இந்த உலகம் இந்த பூமியில் மட்டும் இல்லை, 14 லோகம் அண்ட சகசரமும் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது எவ்வளோ தெரியாது. இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அங்கே மார்க் விழுந்துக்கிட்டே இருக்கும். இது யாருக்கும் வந்து அவ்வளோ இதாக வந்து அது செயல்படாது. ஓகே, அடுத்தது வந்து நமக்கு நல்லா தெரியும், இந்த உலகத்தில் பொருள் பணம் காசு இல்லைன்னா வாழ முடியாது. அது எல்லாருக்கும் உள்ளது, அது குற்றம் இல்லை. அதே போல் அருள் உங்ககிட்ட இல்லைன்னா கடவுள்கிட்ட நீங்கள் போக முடியாது. எத்தனை பேரை கூப்பிட்டு நீங்கள் என்னத்தை நீங்கள் வழிபாடு செய்தாலும் அது வந்து சாத்தியம் குறைவு தான். அது சாத்தியம் குறைவு. அதனால அருளை நீங்கள் தேடி வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்கள் ஆன்மாவுக்கு விமோச்சனம் பின்னால் உத்தரவாதமாக இருக்குது. நீங்கள் வந்து சந்தேகப்பட வேண்டாம். இப்போ நாங்களாம் வந்து சந்தேகப்படவே மாட்டோம். அது கல் மேல் எழுத்து தான், அது தனி மேல் எழுத்து இல்லை, அது எழுதியாச்சு. பொண்ணு எழுத்துக்களால் எழுதியாச்சு. கண்டிப்பாக நம்ம ஆன்மா போய் ஆகணும்னு எழுதியாச்சு. அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த அருள் நிலையை உங்கள் உடம்புல வச்சுருக்கணும். அங்கே கிடைக்குதுட்டு தேடிக்கிட்டே இருக்கக்கூடாது. தேடி அலைந்தேன் இன்னும் சொல்லுவாங்க, இந்த இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடமும் தேடி அலைந்தேன்னு ஞான தங்கமே. அந்த தங்கம் வந்து உங்கள் உடலுக்குள்ளேயே இருக்குது. உங்கள் உள்ளம் தான் இருக்குது, உங்கள் எண்ணம் தான் காரணம். எண்ணம் தான் விலை மதிப்பு இல்லாதது எண்ணம். அதை வந்து உருவாக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கணும். ஒரே நாளில் கொட்டிட முடியாது. சின்ன அளவுக்கு நீங்கள் அந்த எண்ணங்களை போட நீங்களே கடவுள் ஆயிடலாம். நான் கடவுள் அப்படின்னு மகான்லாம் சொல்கிறாங்க, உண்மை தான் அது. ஆனால் அதுக்கான முறைகள் வழிகளை நம்ம வந்து முயற்சி செய்யணும். சும்மா தானாக வராங்க. அதுக்கு சரி, இன்னொன்று வந்து இந்த அடிப்படையில் மனிதன் பிறப்பு இறப்புக்கும் உள்ள ஒரு திருக்குறள் வள்ளுவர் பெருமான் சொன்னார். வள்ளுவர் பெருமான் வந்து கடவுள், சாட்சாத் கடவுள். நீங்கள் திருக்குறளை தொட்டு கும்பிட்டாலே அது வேலை செய்யும். ஆனால் திருக்குறளை நம்ம வாங்கி வைக்க மாட்டோம். ஆனால் பரவாயில்ல, நீங்கள் அந்த திருக்குறள் வாங்கி வைக்க முடியாது. பரவாயில்ல, திருவள்ளுவர் வாழ்க, திருவள்ளுவர் தேவா வருகன்னா சொன்னாலே வந்துடுவார். நான் சொல்கிறேன் வந்துடுவார். ஓகே, இன்னொன்று சொன்னார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னாரு. இது என்னன்னா, நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்தில் எத்தனையோ சாதனைகள், பொருள் காசு பணம்லாம் சேர்த்து பெரிய புகழ், அரசியல் புகழ், அந்த புகழ் இந்த புகழ்லாம் வாங்கிட்டு தரணும்.
அது பெரிய தான் நம்ம நினச்சிக்கோ, நான் வந்து இவ்வளோ சொத்து சேர்த்தேன், இவ்வளோ படித்தேன், இவ்வளோ வளர்த்தேன், அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற, அதெல்லாம் ஒரு காசு புண்ணியம் இல்லைன்ற திருவள்ளுவர். உறங்குவது போலும் சாக்காடுனார். நீ படுத்து தூங்கல நீங்க ராத்திரி, அந்த 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 சாவு தான் உன்னோட, இந்த தூக்கம் தான் உன்னோட இழப்பு. நீ பெருசா பேசிட்டு இருக்காது அப்படின்ட்டு. உறங்கி விழிப்பது போல பிறப்புனா, நீ செத்துட்ட பிற்பாடு திருப்பி காலையில் வெடிய காலம்புல எழுந்துக்கணும்ல, அதே மாதிரி பிறப்பு வந்து ஆகணும் நீ. இப்போ இது ரெண்டுமே உனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொன்னா, நீ அகத்தால வந்து உணர்வு பெற்று நீ உண்மையை நிலையை உணர்ந்தா இறைவன் உன்னோட வந்து சேர்ந்துருவாரு. நீ பிறக்கும் வேண்டாம், இறக்கும் வேண்டாம், என்னோட வந்து நீ இரண்டரம் கலந்துடலாம் ஜோதியில, ஓம்கார நாதத்துல அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. சரி, நம்ம வந்து வாழ்க்கையில எத்தனையோ போராட்டத்துக்கு உட்பட்டு இந்த உலகத்தை நம்ம அனுசரித்து வாழ்ந்துட்டு இருந்தாலும் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம், என்னோட வாழ்க்கைக்கு இது கஷ்டம், இது முடியல, அது முடியல, என் வினையில் எழுதி வச்சாச்சு, என் விதியில் எழுதி வச்சாச்சு அப்படி சொல்லிட்டு ஏமாந்துட்டு இருக்கோம்ல. இதுக்கும் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருந்த கூலி தரும் அப்படின்னு திருவள்ளுவர் அதே சொல்லிட்டாரு. நீங்கள் வந்து விதியில் இருக்கோம், நீங்கள் வந்து தப்பிக்க முடியாது, நான் வந்து இந்த கஷ்டத்திலே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சாத்தியம்தான், அது குற்றம் சொல்ல. ஆனால் முயற்சி தன் மெய் வருந்த கூலி தரும். நீங்கள் இப்போ முயற்சினா என்னன்னா, நம்ம ஒன்றும் சொன்ன பிறகு காசு பணம் அலைஞ்சி அங்கே இங்கெல்லாம் தேட வேண்டாம். நீங்கள் உங்கள் வீட்டுகள்லேயும் நீங்கள் அமர்ந்து சிறிது நேரம் அந்த மந்திரத்தை, ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொன்னாலே போதும், அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படி செய்ய 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 முயற்சி தன் மெய் வருந்த கூலி தரும்னா, நீங்கள் உடலால் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரமாக விரும்பி செய்யணும், அதான் மெய் வந்த கூலி தரும். மெய் வந்தோன்னா போட்டு உருண்டு பறந்துக்கிட்டு உடம்புலாம் குத்திக்கிட்டு நெருப்புல அதெல்லாம் தேவையில்லை. மெய் வந்தோன்னா உடல் வந்து இந்த உடலை வருத்தி கொஞ்ச நேரமாவது உட்காந்து கேட்கணும் கடவுள்கிட்ட அந்த உள்ளத்தை வந்து. ஏன்னா சித்திரம் சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லைன்ற மாதிரி இந்த உடல் வச்சு தான் உள்ள மனம் செயல்படுது. ஸோ இந்த மனம், அந்த உடலை கொஞ்சமாவது நீங்கள் வருத்தணும் கடவுள் அருளுக்காக. இப்போ வேலை எவ்வளோ கடுமையாக செய்வோம், அதே பேசினாலும் அந்த வேலையை நம்ம செஞ்சு தான் ஆகணும் உடல் பயன்படுத்தி. அதே போல் இறைவனோட அந்த ஆசீர்வாதம் பெறுவதற்காக இந்த உடலே கொஞ்ச நேரம் கட்டுப்படுத்தணும். அது முடியாதுன்னு தான் சொல்லணும், இங்கே வலிக்கும் அங்கே வலிக்கும்னு சொல்லணும். நீங்கள் வந்து மனதை நினைங்கன்னா அது உங்களுக்கு ஒத்து போயிடும். ஸோ அப்போ உள்ளமும் அதோட சேர்ந்து வந்துடும். உள்ளே சேர்ந்து வந்தால் எண்ணங்கள் அங்கே போடணும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு புண்ணிய பலம் உங்களுக்கு சேர்க்கப்படுது. புண்ணிய பலம் தான் வந்து உங்களுடைய சொத்து. சொல்லுவாங்களே, கடைசியில் என்ன வரும்னு அந்த பாட்டில் சொல்லுவாங்க. கடைசியில் உங்களோட புண்ணிய பலம் தான் உங்களோட சேர்ந்து வரும். உங்களோட பூஜை தான் வந்து சேர்ந்து வரும். உங்களோட வேறு உங்களோட வீடு வசூல் வருது, வருத்தப்படுதுங்க, உங்களுடைய சுற்றத்தாரோ மனைவிமார்களோ பிள்ளைகளோ இதெல்லாம் வர முடியாது. நீங்கள் செய்த அந்த பூஜா பலன் தான் உங்களை கூட சேர்ந்து வந்து உங்கள் ஆன்மாவோட வந்து அந்த கணக்கோடு நின்றுட்டு இருக்கோம். கணக்கு கூட இருந்தால் தான் நீங்கள் மீண்டும் பிறப்பு எடுக்க முடியும். உங்கள்கிட்ட புண்ணிய பலம் இல்லைன்னா பிறப்பு எடுக்க முடியாது. பிறப்பு எடுக்க முடியலன்னா நம்ம நினைக்கிறோம் இப்போ இத்தனை வருஷம்னு எவ்வளோ நாளுன்னு, எத்தனோ வருஷம் யுகம், 100 வருஷம் 200 வருஷம் இல்லை, இன்னும் 1000 வருஷத்துக்கு மேலே நீங்கள் மேலேயே தான் இருக்கணும். பிறப்பு எடுக்கவே முடியாது, ஆவியாக அழிஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி தான் சித்தர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் மீண்டும் மனித பிறப்பு, அதாவது இறந்து போனவங்களை சொல்கிறோம், உங்களை சொல்லலை, இறந்து போனவங்க மனித பிறப்பு கிடைக்காது. அப்படியே சொன்னாங்க, அரிது மானிடராக பிறத்தல் அரிது, இது ஒரு பகுதி தானே இருக்குது அவங்க. அது மாதிரி மானிட பிறப்பு பண்ணுறாங்க கிடைச்சிருக்கு, ஆனாலும் அதை பயன்படுத்துறதில்லை. உலக வாழ்க்கையில் மறுமை வாழ்க்கையை உணராமல் இம்மை வாழ்க்கையிலேயே வேலை செய்தோம், வீடு செய்தோம், வாடும் வாழ்க்கையை பார்த்தோம், குடும்பத்தை பார்த்தோம், நம்ம அப்படியே தான் இருக்கக்கூடிய அடுத்த பகுதியை நம்ம வந்து தேட மாட்டோம். தேடினால்தான் நமக்கு கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் சொல்லிடுறேன். இந்த உடம்பை வந்து இப்போ நம்ம பயன்படுத்தி வாழ்ந்துட்டு இருந்தாலும் நம்ம வந்து இப்போ இருக்குன்னு நினைக்கிறோம். ரொம்ப துன்பமாக அந்த உடம்பை வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். நோர்வு கஷ்டங்கள் எல்லாம் இருக்குல்ல. இந்த உடம்புக்குள்ளே திருமூல நாயனார் சொல்ல, திருமூலர் வந்து உடம்புக்குள்ளே ரூபங்கள் கண்டெய்னர். அவங்க நம்ம செய்த இந்த பூஜையெல்லாம் செய்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் உடம்புக்குள்ள ஒரு சக்தி உருவாகும். ரூபங்கள் கண்டே உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான். அப்போ கடவுள் வந்து நம்ம கோயிலில் பார்க்கணும்ல, ஆனால் இங்கே என்ன சொல்கிறேன்னா, கடவுள் வந்து உடம்புல வந்து கோயிலாக வந்து உட்காந்து போயிருக்கு உள்ளத்தில். அது நீங்கள் செய்யும்போது கடவுள் நீங்கள் தேட வேண்டாம், உங்ககிட்ட நீங்கள் எங்கே போனாலும் கடவுள் உங்கள் கூட உட்காந்துருப்பேன் உங்கள் உள்ளத்தில். அது நீங்களே பார்க்கலாம். உடம்புனே யானீர் வந்து ஓம்புகின்றேனே, அது தெரிஞ்ச பிற்பாடு நீங்கள் உடலையே உள்ளுக்கே நீங்கள் ஓம்புகின்றேனேன்னா வணங்குகின்றேனே அப்படின்னு திருமூல நாயனார் சொல்லுவாங்க. அது வந்து அடிப்படையில் நம்ம வந்து எந்த வழிபாடுகளையும் நம்ம வந்து தாழ்த்தலை, இது பண்ணலை. இன்னும் உங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதமும் அருளும் வேணும்னா, இறைவனோட ஆசீர்வாதம் புண்ணியமெல்லாம் வேணும்னா
நீங்கள் உள்ளத்தால் உங்கள் உடலை பயன்படுத்தி எண்ணங்களை போட்டு நீங்கள் தியானத்தை நீங்கள் வளர்த்து கொண்டால் உங்கள் ஆன்மா விமோச்சனம் உலகத்தில் வாழும் பொழுதே உங்களுக்கு உத்தரவாதமாக கையில் கொடுத்துருவாங்க. இது உறுதி. உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஆன்மா உங்ககிட்ட தான் இருக்குன்னு. அது சாந்தி அடையுதா அடையலான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்க வேண்டாம். இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்கறதுக்கு இல்லை. நம்ம வந்து பூஜை செய்யறது உலகத்தில் நம்மளுக்கே தெரிஞ்சுட்டோம் நம்ம ஆன்மா வந்து இப்போ சரியாக இருக்குது. இப்போ உங்கள் சொத்து எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். இப்போ 10 தான் தெரியாதுல்ல. உங்களுக்கு 2 வீடு இருக்கலாம், 3 வீடு இருக்கலாம், நிலம் இருக்கலாம், பழம் இருக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல. உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சுதான் உங்கள் சொத்து. அதே மாதிரி இந்த சொத்தும் உங்களோட புண்ணிய பலமும் உங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்னு அந்த அறிவு நிலையை கொண்டாந்து காமிச்சு விட்டு அது பேர் ஆட்கள் வந்து அது இப்படியான வழிபாடு செய்தால் அதே காட்டிடும். உலகத்தில் காட்டுற மாதிரி வறுமைக்கான புண்ணிய பலம் உங்களுக்கு ஆத்ம சாந்திக்கு எவ்வளோ இருக்குது போதும் அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. வாழும் வரைக்கும் நம்ம பூஜை செய்துட்டு தான் இருக்கணும். ஆனாலும் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டுரும். சரி நம்ம போகிறப்ப அதை அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகே. அதே அடுத்தாப்புல இந்த உடல் வந்து நம்ம வந்து அற்புதமாய் இந்த உடல் வந்து அற்புதமாக நம்ம உடலை பற்றி தான் பேச முடியும். ஏன்னா சித்திரம் வந்து இதுதான், சுவர் இதுதான். இந்த உடம்பு இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இந்த உலகத்தில் பார்க்க முடியாது, பேச முடியாது. அற்புதமாக இந்த உடல் ஆவி அடங்கும் முன்னே செத்த பிற்பாடு நம்ம ஆத்மசாந்தி செய்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம சொன்னபடி வாழும் பொழுது தனக்குள்ளேயே அந்த இன்பத்தை நம்ம பெறணும், அந்த ஆத்மசாந்தியை உருவாக்கணும். அற்புதமா இந்த உடல் இது வந்து பட்டியல் தெளிவு சொல்லியிருக்காங்க. பட்டியல் தெளிவுகள் அவர் தான் இந்த ஆன்மா விமோச்சனத்துக்கு வந்துட்டு பட்டியல் தெளிவுகள் அற்புதமா இந்த உடல் ஆவி அடங்கும் முன்னே மரணத்துக்கு முன்னையே சர்க்குவை போற்றினா இறைவன் ஆத்மா நிலையில் அடைஞ்சவங்க சர்க்குரு. பட்டியல் தெளிவுகள் திருவள்ளுவர் சர்க்குரு அல்லது ஓம்கார நாதம் ஓம் நமச்சிவாய மந்திரம்லாம் சொல்லும்போது அது சர்க்குரு கொண்டு போய் சேர்த்துரும் அவங்கள. அப்படி போற்றி தவம் பெற்று வாழாமல் நம்ம வந்து எப்படி வாழ்வோம்னா உற்பத்தி செம்பொன் உடைமை. உற்பத்தினா இந்த உடல்ல இந்த உலகத்துல என்னென்ன பொருள் காசு தேடுறோம். செம்பொன்னா பணம் காசு, தங்கம், உடைமை, சொத்து பத்து, வீடு வாசல், பெருவாழ். இது இந்த வாழ்வை நம்பி சர்ப்பத்தின் வாயில் தவளை போல் ஆணினேன். சர்ப்பத்தினா பாம்பு வாயில தவளை மாட்டிச்சா அது நிச்சயமா செத்துதான் ஆகும். அதே மாதிரி நீங்களும் யாரும் வருத்தப்படக்கூடாது. இது விளக்கம் அப்படிதான் வருது. நீங்களும் எனக்கு பணம் காசு தான் வேணும், எனக்கு வீடு வாசல் தான் வேணும், அது சேர்த்துக்குங்க. ஆனா அதுதான் வேணும், அதே தான் வேணும்னுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாம்பின் வாயில் சர்ப்பத்தின் வாயில் தவளை போல, தூண்டில் இதுல மாட்டினா மீனை போல அப்படிதான் போகும். நீங்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டாலும் அது தற்காலிகமா உணர்ந்து பெறுவதற்காக அடிப்படையில் நீங்க பூஜை நிலையை வளர்த்து கொண்டா அது உங்களுக்கு அந்த நிலையிலிருந்து காப்பாற்றப்படும். அதுதான் இப்போ வந்து இப்போ இந்த எண்ணம் வந்து எப்படி உதாரணத்துக்கு நம்மளை உயர்த்துது அப்படின்னு சொன்னா குளத்துல தாமரை பூவு தண்ணிக்கு மேலே ஏறினா பூ மேலே போயிடும். அப்படிதான் சமயத்துல அதோட வேர் வந்து அந்த தண்ணி மேலே இருந்தாலும் கீழே அந்த மண்ணு சேருக்குள்ள போய் ஆழமா பதிஞ்சா தான் அது மேலே உயிரோட வாழ முடியும். அதே போல உங்க உள்ளத்துக்குள்ள உள்ள எண்ணம் வந்து ஆழமா இருக்கணும். சும்மா இன்னைக்கு கும்பிட்டோம் நாளைக்கு கும்பிட்டோம் பார்த்தா போகும் அப்படி போக முடியாது. ஆழமா அது போக தண்ணி மேலே உங்களுடைய துன்பம் எவ்வளவு வந்தாலும் அந்த தண்ணிக்கு மேலேயே தான் அந்த மழை போயிட்டு உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால உங்கள் வாழ்க்கையிலேயே துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. பூஜை செய்தாலும் உங்களுக்கு துன்பங்கள் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். காய்த்த மரம் இது மிக்க கல்லடிப்படும். காய்த்த மரம் வந்து நல்லா காய்ச்சிக்கு தொங்குற கனி தொங்குற மரத்தை தான் எல்லாரும் அடிப்பாங்க. அந்த காலத்தில் நீங்களாம் அவன் பார்க்க முடியாது. மாங்காய் மரம் நல்லா காய்ச்சி எல்லாம் கம்பூட்டு அடிப்பாங்க. அது மாதிரி உங்களுடைய துன்பம் வந்து கூட இருக்குது தான் உங்களுக்கு தான் வரும் அந்த கஷ்டம். அப்போ நீங்கள் எண்ணத்தை சரியாக செயல்படுத்தி உங்கள் பூஜையை வளர்த்து கொண்டா உங்களுக்கு இந்த பாவங்கள் வந்து குறைஞ்சி கஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து மீளக்கூடிய அந்த வழிகள்லாம் இறைவன் உங்களுக்கு கொடுப்பார் வாழ்க்கையில் அடிப்படையாக. சரி, அடுத்து இன்னும் ஒன்று முக்கியமான ஒரு முடிக்க போகிறோம். இது வந்து முக்கியமானது. இந்த உலகத்தில் எல்லாரும் வந்து எப்படி வாழ்றோம்னு சொன்னால் குடும்பத்துலேயும் சரி அல்லது உலகத்துலேயும் சரி தனக்காக வாழக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அது வந்து ரொம்ப முக்கியம். குடும்பத்துலேயும் சரி இப்போ எனக்காக நான் வாழக்கூடாது. அதே மாதிரி உலகத்துலேயும் சரி
மற்றவங்களை என்ன பார்த்து தான் நம்ம வாழணும். நம்ம மேலே குற்றங்கள் இருக்கலாம், அது இல்லைன்னு நான் சொல்லலை. உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, எந்த கோணத்துலையும் நீங்கள் கடலில் எப்படி கப்பல் போகும்போது கலங்கிற விளக்கம் நின்று அந்த கடலெல்லாம் கப்பலில் பாதுகாப்பாக போகணுன்னு அந்த கலங்கிற ஒளி கொடுக்குதோ, அது திசையை நோக்கி பாதுகாப்பாக போகுதோ, அதே மாதிரி மனிதர்களுக்கு நீங்கள் திசையாக நிற்கணும், நீங்களும் நிற்கணும் அங்கங்கே. இதுதான் முக்கியமான ஒரு அர்த்தம். கடவுளுக்கு வந்து உங்களை மேலே ஆசை கொள்வார், அன்பு கொடுப்பார்னு சொன்னால் மனதார செய்யணும். அது கூட எல்லாம் பார்க்கணுன்னோ நம்ம வந்து வேடிக்கையக்காகவே செய்யக்கூடாது. அது சொல்லுவாங்கள்ல, நீங்கள் செய்கிற உதவி வந்து கலைஞர் வழக்கமாக எந்த இதுவும் எனக்கு அவங்க நாளைக்கு இதை செய்வாங்க அது செய்வாங்கன்னு செய்யாமல் அடிப்படையாக கொஞ்சம் கொஞ்சமாவது ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் முயற்சி பண்ணுங்க. குடும்பத்தில் வீட்டுங்களில் அடுத்தாப்புல வெளியில் எந்த இனமாக இருக்கட்டும், யார் இனம்லாம் பார்க்காதீங்க, இந்தியர்கள் தான் செய்யணும் அப்படி நினைக்க வேண்டாம். செய்யும்போது செய்யுங்க, ஆனால் மனசில் அது மாதிரி இருக்கக்கூடாது. எந்த மதமாக இருக்கட்டும், இந்த மதம் என் மதத்தாக செய்வேன், அந்த மாதிரி செய்ய மாட்டேன், என் சொந்தக்காரங்க தான் செய்வேன், அந்த மாதிரி நினைக்காதீங்க. ரொம்ப தப்பான விஷயம். அடிப்படையாக நீங்கள் மனதார நீங்கள் மனிதன் அப்படி நினச்சா செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, இல்லை மனதால் நல்லதாக நினச்சா நினச்சிட்டு போங்க. அது உங்களை கூட பாதுகாக்கும். அது கலைஞர் விளக்கமாக வாழ எல்லாரும் கற்றுக்கொள்ளணும். அதுதான் கூட ரொம்ப கூட மார்க்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு பிற்பாடு வந்து இந்த பிறப்பு வந்து ஆசைக்கு உட்பட்டு தான் நம்ம பிறந்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த ஆசையை யாராலும் விடவும் முடியாது. இந்த ஆசை வந்து தொடர்ந்து காலமெல்லாம் நம்மளை வாட்டி தான் உதைக்கும். அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆசை அந்த ஆசை அந்த பிள்ளைங்களை வளர்க்கணும், அப்போ பேர பிள்ளைகளை பார்க்கணும், அது குற்றமும் கிடையாது. ஆனாலும் உங்களுக்குள்ள வந்து சில மனப்பக்குவத்தை நீங்கள் உருவாக்கிக்கணும். மனப்பக்குவம் வந்து எல்லாரும் தேடணும். மனப்பக்குவம் எங்கேயோ வராது. அது நீங்கள் கொஞ்சம் வருத்தி கேட்டால் தான் கிடைக்கும். மனப்பக்குவம்னா போதும் போதும் அப்படின்ற எண்ணத்தை நீங்கள் உருவாக்கணும் கொஞ்சம் போது. இல்லை வேணும் வேணும் வேணும்னா அவ்வளவு துன்பம் தான் அவங்கள வந்து செய்வோம். மீண்டும் பிறப்பு எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பிறப்பு எடுத்துக்கிட்டே இருந்தால் அது வந்து உங்களுக்கு பாவம் தான், விமோச்சனம் கிடைக்காது. விமோச்சனம் வேணும்னா இப்போ சொன்னமே இந்த வழிபாடு, இந்த மாதிரி வழிபாட்டை நீங்கள் நமச்சிவாய மந்திரத்தை சொன்னாலே போதும், அது கண்டிப்பாக வேலை செய்யும். அடிப்படையில் நீங்கள் அதை செய்ய உங்களுக்கு ஏற்படும். மேலும் சில விளக்கங்கள் வேணுமோ நாங்கள் தொடர் சில விளக்கங்கள்லாம் வச்சுருக்கோம், நீங்கள் அப்புறம் கேட்கலாம். மேற்கொண்டு நீங்கள் அந்த பூஜை வளர்த்துக்கிட்டா இந்த கூடுதலான நிலையில் நீங்கள் வந்து இந்த ஆசிரியர்களை பெற முடியும். உங்களுக்குள்ளேயே ஒரு தெளிவு ஏற்படுறோம். சரி, ஆக இதில் இறுதியாக என்ன சொல்ல போகிறோம்னு சொன்னால், மனிதன் பிறப்பு எடுத்துருந்தா அவன் வந்து மோட்சத்தை அடையிறதுக்கு அவன் வந்து பாடுபட்டே ஆகணும். அதான் நம்மளுடைய மெயினாக முழுமையான ஒரு விளக்கம். பரவாயில்ல வந்துட்டோம் வளர்ந்து பார்ப்போம் முடிஞ்சு அப்படிலாம் அடிக்கக்கூடாது. முக்தின்ற நிலையை எல்லாரும் தேடணும். ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது, வயது வித்தியாசம் கிடையாது, முதிர்ந்தவங்க இளையவர்கள் எல்லாம் பார்க்காதீங்க. படித்ததோ படிக்காததோ எல்லாமே வந்து அந்த ஆசிரியர்களை பெற முடியும். அடிப்படை நான் முதல் சொன்னது போல் காசு பணம் செலவில்லை, அங்கேயும் இங்கேயும் ஓட வேண்டாம். இருந்த இடத்துலேயே நீங்கள் ஆசிரியர்களை பெற முடியும், அன்பு பெற முடியும். ஆத்மா சாந்தின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த ஆத்மா சாந்தியை உங்களுக்குள்ளே கிடைக்கிறது. ஸோ மேலும் நீங்கள் வந்து அப்படி இதில் வந்து சில விளக்கங்கள் அப்படிலாம் கேட்குறாங்க. நம்ம வந்து அந்த ஒளிநாடெல்லாம் வந்து பதிவு பண்ணியிருக்கோம், ஆடியோ கேசட்டு. அதெல்லாம் நீங்கள் ஓய்வு இருக்கும்போது நீங்கள் போட்டு இந்த ரேடியோவில் போட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பேசுகிறது சின்ன அளவு, அதெல்லாம் வந்து ஆசீர்வதித்து எழுதப்பட்டது சொல்லப்பட்டது இறைவனால். நீங்கள் அதை கேட்கும்போது உங்களுக்குள்ளே சில அதில் உள்ள அந்த விளக்கங்கள் உங்களுடைய உள்ள உணர்வெல்லாம் எழுப்பி விட்டுரும். அப்போ நம்ம அதை கேட்க கேட்க உங்களுக்குள்ள தெளிவு கூட ஏற்படும். ஏன்னா நம்ம வந்து படித்தது கட்டுறது கையளவு தான், கல்லாததுன்னு எவ்வளோ கிடக்கு. நம்ம தெரிஞ்சது அவ்வளோதான், இதுதான் கூட அப்படி நினைக்கக்கூடாது. தெரியாமல் இன்னும் எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஞான கருத்துக்கெல்லாம் கேட்கணும், விளக்கங்கள்லாம் கேட்கணும். அதை வந்து அடிப்படையில் நீங்கள் வந்து புரிஞ்சு அதை ஏற்று நடக்கும்போது பூஜை செய்யும்போது மேலும் நீங்கள் பலன்கள் அடையலாம். அப்படி நீங்கள் வந்து அந்த மாதிரி கேசட் எதுவும் வாங்குறதுனால நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா போட்டு கேசட்டோட விலை வந்து 7 வெள்ளி தான். அது எண்ணங்களும் வாழ்க்கும். மனிதன் வந்து கடைசியாக வந்து அந்த எண்ணங்களை வச்சு தான் வாழ்க்கை வந்து நிர்ணயிக்கப்படுது, இந்த வாழ்க்கையும் மருமை வாழ்க்கையும். ஸோ எண்ணங்களும் வாழ்க்கும் அப்படின்னு சொல்லி அந்த 1.25 மணி நேரம் அந்த ஸ்பீச் பண்ணியிருப்பாங்க, பேச்சார். அது வந்து ஒரு கருத்து 2 கருத்தில் A to Zன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாம் மொத்தமாக அதில் பேசியிருக்கு. அப்படி நீங்கள் வேணும் போது நீங்கள் கேட்டுக்கலாம். அதோட வந்து நீங்கள் அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த பூஜை தீர்த்தம்னு சொல்லி ஒன்று சொல்லிக்கிட்டு வரோம். சில இடத்துக்கள் அது போட்டு சில நன்மைகள் அடைஞ்சிருக்காங்க.
பெரிய பெரிய வியாபாரிங்க வீடுகளெல்லாம் அவங்க என்ன செய்யணும், அடிப்படையில் ஒன்றுமே தெரியாமல் தடுமாட்டிருக்காங்க. பூஜை கங்கா தீர்த்தம்னு நம்ம அது கேட்டு வாங்கி சில பேருக்கு கொடுக்குறோம். நீங்கள் வீட்டில் அடிப்படையில் முதல்ல என்ன செய்யுங்க, அதை கொஞ்சம் தெளிச்சுட்டு வீடு பூரா நீங்கள் வந்து அந்த தீர்த்தத்தை பிறகு நீங்கள் வந்து இந்த மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான சில மாற்றங்கள் ஏற்படும். மாற்றங்கள் அந்த தீர்த்தம் வந்து நம்ம வந்து அவங்க வச்சு நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம், பிரச்சனை அதை படித்து பார்க்கலாம். அது இந்தியாவிலேருந்து நாங்கள் வரவழைச்சி சில இடத்துங்களை கொடுத்து அது 3 பேர் நன்மை அடைஞ்சிருக்காங்க. இப்போ வியாபாரிங்க அல்லது தொழில் வீடுகள் எல்லாம் அது ஒரு 3 நாளைக்கு தெளித்து விட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்து பூஜை பண்ணி பாருங்க. பூஜை நிலைமையிலையும் சரி அல்லது உங்கள் குடும்பத்தில் சில மாற்றங்கள்லாம் அதில் பார்க்கலாம். அது 5 வெள்ளி அதோட தீர்த்தம். நீங்கள் அப்போ பார்த்துட்டு வேணும்னா வாங்கிக்கலாம், பிறகு கூட வாங்கிக்கலாம். இது ரெண்டும் நீங்கள் பிறகு நீங்கள் விருப்பப்பட்டால் வாங்கிக்கலாம். இப்போ வச்சு நம்ம முடிச்சு எதுவும் வரைக்கும் இது ஒன்றுனா நீங்கள் நீங்கள் கால் பண்ணுங்க.